அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, சளி காய்ச்சல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இம்யூனிட்டிக்காக நம்ம இந்த கஷாயம் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அரை லெமன் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன், இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம், 4 கிராம்பு, ஒரு 12 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பட்டைத்தூள் எடுத்திருக்கேன். பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இந்த லெமனில் பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க, இல்லைனா அது ரொம்ப கசப்பாயிரும் கஷாயத்தில். அது குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் விதையை எடுத்துடுறேன். அந்த லெமனோட தோல் இருக்குல்ல, அதுவே நம்மளுக்கு அந்த கசப்பே ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். இப்போ இந்த இஞ்சியை வந்து நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம நச்சு வச்ச இஞ்சியும் போட்டுக்கலாம், எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் போட்டுக்கலாம். 200 ml அளவில் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊற்றின தண்ணியில் ஒரு 100 ml வர மாதிரி கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, இதை வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டியாச்சு. இதில் வந்து தேன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேன் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம குடிச்சிடலாம். இது நான் வந்து ஒரு 4 பேருக்கு பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். பசங்க 2 பேருக்கு, எங்கள் 2 பேருக்கும் இந்த 100 ml அளவில். தேங்க்யூ.